ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் டிராமா. நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் ஒலிக்கட்டும் தாளம் இப்போது பாபாவின் நேரம். உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளை ஆடை அணிந்து என் ஆத்மாவை ஒளியில் நிறுத்து. இது முக்தியின் நேரம், இதயம் மதியில் திளைக்குது. ஆடாமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில். ஓம் சாந்தி. ஆஹா டிராமா ஆஹா என்ற தலைப்புல 12 நாளுக்காக ஆங்கில பட்டி நடந்துட்டு இருக்கு. பட்டியில இன்னைக்கு 11வது நாள். இப்போ இந்த தொடர்ல நாம நிறைவுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு 11, நாளைக்கு 12வது நாள். இந்த தொடர் முழு தொடர் நாடக பத்தி தான் இருக்கு. நாடகத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதனுடைய ஞானத்தை எப்படி நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரோம், அதை பயன்படுத்தி நம்ம எப்படி முன்னேறிட்டு இருக்கோம், எப்படி நம்மளுடைய இலக்கை அடையிறோம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். முதல் நாள்ல நாம நாடகத்தை பத்தின புரிதலும் நாடக ஞானமும் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பேசணும். அதன் அடிப்படையில ஒரு 3 பாயிண்ட் நம்ம சொன்னோம். அந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சாலே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. யாருக்காவது அந்த 3 பாயிண்ட்ஸ் நினைவு இருக்கா? சரி, பொதுவாக நாம சொல்றது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆனா இந்த குறிப்பிட்ட தலைப்புல நம்ம ஞானத்தை பத்தி 3 பாயிண்ட்ஸ் சொன்னோம். ஆமா, அது பாபா. அவர் தான் ஞானத்தினுடைய விதை, இல்ல ஞான மரத்தினுடைய விதைன்னு சொல்றோம். இந்த 3 பாயிண்ட்ஸ் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இப்போ ஞானத்தினுடைய விதை பாபா, அது சரிதானே? ஆத்மா மற்றும் டிராமா, அதாவது ஆத்மா பரமாத்மா டிராமா, அதான் அந்த 3 பாயிண்ட்ஸ். இப்போ ஆத்மா நாடகத்தை பத்தின ஞானம். இந்த ஞானம் மரத்தினுடைய முழு இலை கிளை எல்லாத்தையும் விட்டு பார்க்கிறப்போ பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய முழு ஞானமும் இந்த 3ல சுருக்கமா அடங்கிடுது. ஆத்மா பரமாத்மா டிராமா, இது 3லயுமே எல்லா ஞானமும் வந்துடுது இல்லையா? சரிதானே? பாபாவை பத்தின ஞானம் பரமாத்மா, அவர் தான் விதை. ஆத்மாவை பத்தின ஞானம் மற்றும் டிராமாவை பத்தின ஞானம் இருக்கு. இது தெரிஞ்சா முழு ஞானமும் தெரிஞ்சிடும். ஆனா தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது, அது கூடவே என்ன வேணும்? பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரணும். ஞானம்ன்றது மட்டும் கிடையாது, விழிப்புணர்வோட இருக்கிறது தான் வெற்றியை கொடுக்கும். நான் ஆத்மான்னு நினைச்சாலும் நாடகத்தினுடைய அம்சத்தை நினைவுல வச்சிட்டு இருந்தாலும் இன்னும் மாற்றங்கள் இருக்கலாம். மன அதிர்வு இருக்கலாம், சில நேரத்துல துக்கம் வரலாம், பலவிதமான அனுபவம் இருக்கலாம். அதனால பாபா சொல்றது இந்த 3 அம்சங்களோட விழிப்புணர்வும் எப்பவுமே இருக்கணும். அப்பதான் நம்ம லேசாவும் நிறைவடையும், நம்ம நிலையை அடையும் வகையிலையும் இருப்போம். இன்னைக்கான தலைப்பு நாடகத்துல மற்றும் சுயத்துல நம்பிக்கை. நாடகத்திலயும் நம்பிக்கை இருக்கணும், அப்புறம் செல்ஃபா நம்ம மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். அதாவது கன்விக்ஷன் அப்படின்னா சாதாரண நம்பிக்கையை விட ரொம்ப வலிமையான சொல். அது வெறும் நம்பிக்கை இல்லை, அது நிச்சயம். உறுதியாக
இப்படிதான் அப்படின்னு உள்ளார்ந்த நிலை இருக்கும். நம்பிக்கையும் உறுதியும் வெற்றியும் சந்தோஷத்தையும் உருவாக்கும் அப்படின்னு பல எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்கு. இந்த பாதையிலையும் பக்தி மார்க்கத்துல கூட எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் பல பக்தர்களினுடைய வாழ்க்கையில நம்பிக்கையினுடைய சக்தியை பார்க்கலாம். அப்படின்னா இது ஏன் இவ்வளோ முக்கியமானது? ஒரு வழியில பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. நாம ஏ என்ற நிலைமையிலிருந்து பி என்ற நிலைமைக்கு போகிறோம் அப்படின்னா ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலை வரை வேறுபாடு இருக்கும். ஆனா அந்த முழு பயணத்திலையும் நம்ம நிலைச்சிருக்கிற வைக்கிறது நம்பிக்கை தான். நம்பிக்கையும் உறுதியும் இல்லை அப்படின்னா முன்னேற்றமே இருக்காது. இங்கேயும் அதே காரணத்துக்காக தான் நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. பாபாவை பத்தின நம்பிக்கை, அதுல எங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பாபா மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா பாபா மேல 100% நம்பிக்கை வைக்கிறது நமக்கு ரொம்ப இயல்பானது, ஈஸியானதுதான். அப்படிதானே சொல்லுவோம். பாபா மேல எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு, 100% நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஆனா வெறும் கடவுள் இல்ல பாபா மேல நம்பிக்கை வச்சுக்கிறது மட்டும் போதாது. அதனாலதான் மற்ற 2 பில்லர்ஸ் அவசியமா இருக்கு. பில்லர்ஸ்னா தூண்கள். இப்ப அந்த தூண்கள் என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு செல்ஃப் மேடு, அதாவது நம்ம தன்னம்பிக்கை இருக்கணும். இன்னொன்னு டிராமா மேல, நாடகத்து மேல நம்பிக்கை இருக்கணும். அதனால நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, நாடகத்திலையும் நம்ம மேலையும் உறுதியான நம்பிக்கை இருக்கணும். எதை காரணமா கொண்டு நம்ம கிட்ட முழுமையான நம்பிக்கை இல்லாம போகுது? இல்ல ஏன் நம்ம கிட்ட இந்த 2லயுமே தளர்ச்சி வருது அப்படின்னா, ஆமா இன்னும் என்ன காரணம் இருக்கலாம்? குறைந்த சக்தி, தோல்விகள், இல்ல முன்னாடி இருந்த பாஸ்ட் அனுபவங்கள், அதாவது கடந்த காலத்துல வெற்றி பெறாத அனுபவங்கள், இல்ல ஏதாவது சாதிக்க முடியாத ஒரு நிலை, இது திரும்ப 100% உறுதியான நம்பிக்கை வைத்திருக்க நமக்கு தடையாக இருக்கு. அப்படின்னா நம்பிக்கையை எப்படி அதிகப்படுத்துறது? நம்பிக்கை இல்லாததுனால என்ன கெட்டதெல்லாம் நடக்குது? நம்பிக்கை குறைஞ்சா அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியாது இல்லையா? பாபா சொல்றாரு, ஆத்மா தெய்வீகமானது, கடவுளை போல முழுமையான நிலையுடையது. ஆனா நமக்கு அதுல 100% உறுதியான நம்பிக்கை இல்லை அப்படின்னா பல காரணத்தினால நம்மள பாபா பாக்குறது மாதிரி நாம நம்மள பார்க்க முடியாது. நாம நம்மள உயர்ந்த வடிவுல பார்க்க முடியாதுன்னா அந்த நிலையை அடையவும் முடியாது. அதை பிராக்டிக்கலா மாற்ற முடியாது. ஏன்னா நாம எதை நம்புறோமோ அதை தான் வெளிப்படுத்துறோம். அதனால நம்பிக்கையில ஒரு கேப் இருந்ததுன்னா அது நம்மளுடைய முழுமை நிலையை அடையக்கூடிய வேகத்தை குறைச்சிருது. அந்த இடைவெளியை நிரப்பி அதை 100% ஆக்குறதுக்கு பாபா மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை போல நம்ம மேலேயும் நம்பிக்கையை எப்படி நம்ம அதிகப்படுத்துறது? ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிறது, அது தெளிவை அதிகரிக்கும். மேலும் ஒருத்தர் சொல்றாங்க அனுபவம். இந்த 2 விஷயம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. ஒன்னே போதாது, முழு கிளாரிட்டி இருக்கணும், புரிதல் இருக்கணும். அதோட அனுபவமும் சேரும் போதுதான் அது உண்மையான உறுதியான நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஏன்னா பாபா எப்பவுமே சொல்லுவாரு, அனுபவம் தான் உயர்ந்த அதிகாரம். நீங்க 100 முறை கேட்டாலும் பல முறை படிச்சாலும் ஆத்மா முழுமையானது, ஆத்மா அமைதியானதுன்னு, உள் அமைதியின் அனுபவம் உண்டாகிற வரை, அந்த அன்பின் அனுபவம் உண்டாகிற வரை முழுமையான நம்பிக்கை உருவாகாது. அதனால 2மே முக்கியமானது. அதனாலதான் நம்மளுடைய முழு பயிற்சி, முழு கவனம் முதல்ல நமக்குள்ள அதை அனுபவிக்கிறதுல தான் இருக்கணும். யோகத்துல இருக்கும்போது நேத்து ஹிந்தி வகுப்புல பாபா சொன்னாரு, யோகம்னா என்ன அப்படின்னு. யோகம் என்றால் என்ன? இப்போ தன்னோட செல்ஃப் கனெக்ஷன் இருக்கணும், செல்ஃபோட இணைஞ்சிருக்கணும். அது சொன்னாரு, தன்னோட இணைஞ்சிருக்கணும். நாம நம்முடைய சொந்த குணம், நம்முடைய சொந்த தெய்வீக பண்புகளை அனுபவிக்கும் போதுதான் அதை நாம உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியும். நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிறத வெளியில கொண்டு வரதுக்கு தனியா முயற்சி செய்யலாம் தேவையில்லை. அதனால முதல்ல நம்ம யாருன்னு நம்ம முதல்ல உணரணும். ஆத்மா என்னை அறியணும். ஆத்மா அப்படின்றது சக்தி சுரூபமான ஒண்ணு. அது அமைதியானது, தூய்மையானது, அன்பானது, ஆனந்தம் மிகுந்தது, லேசானது. ஒரு முறை அதை நாமே அனுபவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா வெளியில என்னதான் நடந்தாலும் அதை மீறி போக முடியாது.
அது நம்மளுடைய சொந்த அனுபவத்தை தடுக்கவே முடியாது. அதே போல டிராமான்றது ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம். அதை பத்தி நமக்கு புரிதலும் அனுபவமும் ஞானமும் இருக்கணும். புரிதல் அப்படின்னா வெறும் அறிவு மட்டும் கிடையாது, அறிவு மட்டும் போதாது, அதுக்கான அனுபவமும் தேவைப்படுது. அனுபவம் தான் நமக்கு சக்தி கொடுக்குது. வெற்றி கொடுக்கிறது நாம ஞானம் உள்ளவராகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கணும். அப்பதான் வெற்றி அடைய முடியும். இதுல ஏதாவது ஒரு குறை இருந்தா கூட அது முழு செயல்முறையும் பாதிக்கும். அதனாலதான் நம்மெல்லாம் என்ன செய்யறோம், நம்மளுடைய ஞானத்தை அதிகரிக்கணும், அனுபவங்களின் மூலம் சக்தியினுடைய திறனை உயர்த்தவும் முயற்சி பண்றோம் இல்லையா? இப்ப பாபாவுக்கு ரொம்ப தெளிவு இருக்கு. அவர் பல்வேறு நிலைகள்ல நம்மள பாக்குறாரு. எதன் முடிவு என்ன அப்படின்றது பாபாக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவருக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சொல்றாரு, நீங்க கடந்த கல்பத்துல குழந்தைகள் ஒவ்வொரு சுழற்சியிலையும் சுத்தும் போதும் நீங்க ஒவ்வொரு கல்பத்திலையும் வெற்றியாளர் ஆத்மாக்கள் நீங்க தான் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப நாம பாபா மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்னு சொல்றது, அவரை நம்புறோம் அப்படின்றதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் இருக்கு. அவர் சொல்றதை நம்பணும் அப்படின்றதையும் குறிக்குது. நம் மீது நம்பிக்கையில ஒரு இடைவெளி வந்தது அப்படின்னா பாபா சொல்வதிலான நம்பிக்கைக்கும் அந்த இடைவெளி நிரம்பிடும். அதனாலதான் பாபா சொல்றாரு, ஞானமும் யோகமும் ஆத்மாக்கு 2 சிறகுகள். ரெண்டுமே சேர்ந்தாதான் ஆத்மா பரிபூர்ணமாகி பாபா கூட பறக்க முடியும். ஒவ்வொருவரின் நிலையும் வேறுபடலாம். சிலருக்கு தங்கள் மீது முழு நம்பிக்கை இருக்கலாம், சிலருக்கு குறையும் இருக்கலாம். முன்னாடி அனுபவங்கள் அடிப்படையில நம்பிக்கை அளவு மாறிடும். அதே போல நாடகத்தின் மீதான நம்பிக்கையும் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறான அளவுல இருக்கலாம். பாபா தரக்கூடிய ஞானத்தை பயன்படுத்தி அதை அதிகரிக்கிறது நமக்கு உதவும். நாடகத்தை பத்தி பாபா என்னென்ன விஷயம்லாம் சொல்றாரு? நாடகம் அக்யூரேட் மற்றும் நல்லதுதான். நாடகத்துல என்ன நடந்தாலும் அது நல்லதுதான். நாடகம் டிராமா அப்படின்னா அம்மா, நாடகம்ன்றது ஆத்மாவோட அம்மா. நாடகம் அப்படின்னா நாடகம் தான், அதுக்கு மேலோ கீழோ எதுவும் கிடையாதுன்னு பாபா சொல்றாரு. நாடகம் நம்மளுடைய பரீட்சை, நம்மளுடைய டெஸ்ட் பேப்பர் தான் நாடகம். அப்ப இந்த எல்லா விஷயமும் 100% உறுதியான நம்பிக்கை இருக்கா? அதுதான் நம்ம அனுபவிக்க வேண்டியது. நாடக ஞானத்தை அனுபவிக்கிறது. அனுபவம் கிடைச்சோனே நம்மளுடைய உறுதியான நம்பிக்கை ரொம்ப அதிகரிக்கும். இன்னைக்கான முரளியோட பகுதி 13 அக்டோபர் 1992 இருந்து எடுத்திருக்கோம். பாபா கேக்குறாரு, லாஸ்ட் கல்பத்துல, அதாவது கடந்த கல்பத்துல நீங்க என்ன சந்திச்சீங்களா, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நாம எல்லாரும் சொல்லுவோம், ஆமா அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, அதுல என்ன பாபா சந்தேகம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே போல கடந்த கல்பத்துல நடிச்ச அதே சிறப்பு ஆத்மா நீங்க தான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா? இப்போ அப்பாவை பத்தி கேட்டா நீங்க 100% ஞானம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா உங்களையே சோதிச்சு பாருங்க, அப்பா மேல அதிக நம்பிக்கையும் உங்க மேல குறைஞ்ச நம்பிக்கையுமா இருக்கு. பாபா அடிக்கடி இருக்கணும்னு விரும்பல. மற்றொருவர் சொன்னாங்க, 2லயும் சமமாக 100% நம்பிக்கையும் இருக்கணும். அப்படின்னா நாடகத்துல என்ன நடந்தாலும் அதுல உறுதியான நம்பிக்கை இருக்கா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. நாமே நம்ம கிட்ட கேட்டு செக் பண்ண வேண்டியது. எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான். ஏன்னா இது நம்பிக்கையினுடைய யுகம், ஏஜ் ஆஃப் பெனிஃபிட். அப்படி பார்த்தோம்னா இதுல உறுதியான நம்பிக்கை இருக்கிறதுக்கான சில அடையாளம் என்ன? நம்பிக்கை இருந்தா நிலைத்தன்மை இருக்கும், கண்டிப்பா சந்தேகம் இருக்காது. நாம சொன்னது மாதிரி கேள்விகள் எழுது அப்படின்னா எங்கோ ஒரு இடத்துல சந்தேகம் இருக்குன்றத குறிக்கும். அந்த சந்தேகங்களும் கேள்விகளும் வேஸ்டா மாறிடுது. நம்ம வேஸ்ட்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கை 100% இருக்கணும். அப்போதான் கேள்வியும் வீணும் இல்லாம இருப்போம். இன்னொரு அடையாளம் என்ன? எப்பவுமே மகிழ்ச்சி. 100% நம்பிக்கை இருந்தா யாராலும் எதனாலும் உங்களுடைய மகிழ்ச்சியை பறிக்க முடியாது. உண்மையிலேயே கஷ்டப்பட கவலைப்பட வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா என்ன? ஆத்மா பரமாத்மா டிராமா, இது தெரிஞ்சும் அனுபவிச்சுட்டு இருக்கும் போது இந்த உலகத்துல அதற்கு அப்பாற்பட்ட இடத்துல ஏதாவது உங்களுடைய கவலை இருக்க முடியுமா? ஆமா அல்லது இல்லை, ஏதாவது சொல்லுங்க. இல்லை. ஆனா அது எப்போதும் இல்லை தானே. நமக்கு சில சமயம் மட்டும்தான் இல்லைன்னு சொல்றோமா, அதுதான் நாம நிரப்ப வேண்டிய கேப், இடைவெளி. இப்ப எந்த அளவு நம்ம எப்படி அந்த கவலை இல்லைன்ற நிலையை எப்போ நிலைநிறுத்துறது?
நாடகத்துல எந்த காட்சி வந்தாலும் அந்த நேரத்துல ஆத்மாவோட நிலை எப்படி இருக்கும்? நாம தெய்வீகமாக இறைவனுக்கு சமமான ஆத்மா. இந்த நாடகம் ஒரு விளையாட்டு, வேடிக்கை. இந்த ஆழ்ந்த நம்பிக்கையும் தெளிவு இருந்ததுன்னா கவலை இல்லாம இருக்க முடியும். பாபா நம்மள கேர்ஃப்ரீ, அதாவது கவலையற்ற அரசராக, கவலையற்ற வாரிசாக அழைக்கிறாரு. கவலையற்ற மகாராஜான்னு சொல்றாரு நம்மள. இப்போ பாபா நம்மள குழந்தைகளாக, கவலையற்ற ராஜாவாக, எஜமானராக பார்க்கிறாரு. நாம பாபாவை நம்பினா, அவர் சொல்றத நம்பினா நம்ம உண்மையிலேயே அந்த கவலையற்ற ராஜா தானே. அப்படின்னா இந்த ஏற்றத்தாழ்வு எங்க இருந்து வருது? நாம மறந்துடுறோம். நாம கவலையற்ற அரசர்கள், பரமாத்மாவோட குழந்தைகள், எல்லாத்துக்கும் அதிகாரியான அவருடைய வாரிசுகள். நாம எந்த கெட்டதுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறோம் அப்படின்றத மறந்துடுறோம். எல்லா ஸ்மிருதி மீது தான் இருக்கு, நம்மளுடைய நினைவுல தான் இருக்கு. நம்மளுடைய நினைவு தான் அடிப்படை. எந்த நிமிஷத்துல நாம நினைவுல இருக்கிறோமோ அந்த நிமிஷத்துல நம்மளுடைய நிலை சரியாக இருக்கும். நாம மறந்துடுற அந்த நொடி குழப்பம் தொடங்கிடுது, கேள்வி ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாமே அங்கிருந்து தான் தொடங்குது. அதனால அந்த சத்தியமான விழிப்புணர்வு நமக்கு 100% உறுதியான நம்பிக்கையை கொடுத்து அதிலேயே வாழ வைக்குது. அது ஒரு நொடி மட்டும்தான். ஆனா அந்த சத்தியத்தை உயிரோடு வைக்கின்ற அளவுக்கு எவ்வளோ நேரம் நாம அதை தக்க வச்சுக்கிறோமோ அவ்வளோ நேரம் நாம அந்த நிலையிலேயே, கவலையற்ற ராஜா நிலையிலையும் முழுமையான நம்பிக்கையோடையும் நிலைச்சிருக்க முடியும். அது உறுதியானது. அப்படி பார்த்தோம்னா நம்ம சூழ்நிலைகளால பாதிக்கப்படாம, தொடப்படாம வெற்றிகரமா வாழ முடியும். இதுவே முழுமையான தூய்மை, பியூரிட்டி. பாபா தூய்மை பத்தி பேசும்போது சின்ன விஷயம், பிரம்மச்சரியம் போன்றவை பற்றிய மட்டும் பேசல. எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாத நிலை, அதுதான் பாபா சொல்லக்கூடிய உண்மையான தூய்மையான நிலை. அதுதான் நம்மளுடைய மூல அசல் நிலை. அதுதான் வெற்றி. தன்னிடமே திரும்பி வர்றது, அனைத்து நிழல்களையும் விடுறது, சேர்ந்து கிடக்கும் அனைத்து மாசுக்களையும் விட்டுறது. அதனால ஒரு நொடி அந்த அனுபவத்தை எடுத்துக்குவோம். இன்றைய விழிப்புணர்வு பயிற்சி இதுதான். பாபா கிட்டையும், தன்கிட்டையும், நாடகத்துக்கிட்டையும் 100% உறுதியாக நம்பிக்கையோட இருக்கிறது. அந்த கவலையற்ற, தேகத்தை தாண்டிய பாடி ஃப்ரீ நிலைய நாம அனுபவப்படுறது. பயமற்ற, துக்கமற்ற, ஆசையற்ற சுத்தமான இருப்பு மட்டும்தான். அமைதி, அன்பு, ஒளி, மகிழ்ச்சி, அழகான, ஆனந்தமான, உற்சாகமான நிலை. ஒரு நொடியான அனுபவம் தான் மிகுந்த சக்தியை கொடுக்குது. இன்னைக்கு 2வது ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த 3 பாயிண்ட்ஸ், அதாவது பாபா ஃபர்ஸ்ட் ஆத்மா, பரமாத்மா, டிராமா. எங்காவது நம்பிக்கையில இடைவெளி இருக்கா அப்படின்னு செக் பண்றது, எந்த அம்சத்துல குறை இருக்கு, அதை எப்படி நாம ஃபில் பண்றது, எப்படி 100% நம்பிக்கையாவும் உறுதியான நிலைக்கும் நாம கொண்டு போறது. இதுதான் நமக்கு இன்றைக்கான ஹோம்ஒர்க். சரி, நல்லது. ஓம் சாந்தி. நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் வௌனம் இல்ல, ஒலிக்கட்டும் தாளம். இப்போது பாபாவின் நேரம். உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளை ஆடை அணிந்து என் ஆத்மாவை ஒளியில் நிறுத்து. இது முக்தியின் நேரம், இதயம் மதியில் திளைக்குது. ஆடாமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் ஆத்ம மேடையில் நான் கால் எடுத்து வைக்கிறேன். அந்த மேடையுடையில் மின்ன விழிக்கிறேன். மௌன நடனத்தில் நான் என்னை மறக்கிறேன். சந்தேகமில்லை, பயமில்லை உள்ளே, ஏனெனில்
பாபா நீயே என் பக்கத்தில் இருக்கிறாள் டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என்னருகே இருக்கையில் இந்த இரவின் ஆனந்தத்தை உணர உலக இன்பங்கள் எனக்கு தேவையில்லை நான் உன்னை தூய்மையாய் உண்மையாய் நேசிப்பேன் உன் உயிரோடில் நல்லணையுகிறேன் சாதாரண ஆசைகள் வேண்டாம் எனக்கு உன் இனிய அன்பு அந்த தெய்வீக ஓசை போதும் ஒவ்வொரு தாளமும் என் ஆத்மாவை மாற்றுகிறீர்கள் நீ நகரும் போது நானும் நகர்கிறேன் மௌனத்தில் ஒளிரும் பிரகாசம் உறுதியுடன் நிலைத்து சமநிலையில் அமர்ந்து என் உல்லாசனம் நான் சிவனின் குழந்தை நித்திய பூஜாரி உன் நினைவில்தான் என் உண்மையான சாந்தி டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகில் இருக்கையில் இந்த இரவின் ஆனந்தத்தை உணர உலக இன்பங்கள் எனக்கு தேவையில்லை நான் உன்னை தூய்மையாய் உண்மையாய் நேசிப்பேன் உன் உயிரோடில் நனையுகிறேன் சாதாரண விஷயங்கள் வேண்டாம் உன் இனிய அன்பு அந்த புனித ஓசை போதும் என்னுள் இருக்கும் மாற்றத்தை நான் நேசிக்கிறேன் நான் எழுகிறேன் மாறுகிறேன் நகர்கிறேன் மாற்றத்தை நான் நேசிக்கிறேன் உன் அதிர்வலை நான் நேசிக்கிறேன் உன் அன்பு மட்டும் போதும் பாபா அதுவே என் கொண்டாட்டம் டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என்ன